ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட 80வது கிளாஸோட கிளாஸ் 4 பார்ட் 4. இதில் ஒரு ஸ்லீவ் நம்ம கேப் லென்த், கேப் ரவுண்ட்லாம் யூஸ் பண்ணி எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ்க்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிற உங்களோட எல்லா ட்ரெஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். இப்போது இந்த பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம அளவுகள் எடுத்துட்டோம். ஸ்லீவில் என்னென்ன அளவுகள் எடுக்கணும்னு எடுத்துட்டோம். அந்த அளவுகளை நான் மறுபடியும் எடுத்து காட்டுறேன். ஏன்னா அந்த வீடியோ என்கிட்ட டிலீட் ஆகிடுச்சு. மறுபடியும் எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு நம்ம எடுப்போம். யூஸ்வலாக நம்ம ஒரு ப்ளவுஸில் பேக் பார்ட் கட் பண்ணும்போதே ஆர்ம் ஹோல் ரவுண்டு எடுப்போம். இந்த ப்ளவுஸில் ஆர்ம் ஹோல் ரவுண்டு 7.8 இன்ச் இருக்குது. ஆர்ம் ஹோல் ரவுண்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக எடுக்கணும். ப்ளவுஸை இந்த மாதிரி ஸ்லீவ் பக்கம் கொஞ்சம் மாறி இருந்தாலும் பாடி பார்ட் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும்படியாக வச்சு எடுத்துக்கோங்க. ஒருக்காக்கு 2 முறை அளந்துக்கோங்க கரெக்டாக இருக்காங்கிறத. 7.8 இன்ச் இருக்குது. அடுத்ததாக ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவோட ரவுண்ட் எடுக்க போகிறோம். ஸ்லீவ் லென்த்து எப்படி எடுக்கணும்னா ஷோல்டர் கூட ஜாயின் பண்ண அந்த போர்ஷன்லேருந்து ஸ்லீவ் முடிகிறது வரைக்கும் 5.8 இன்ச் இருக்குது. அதையும் மறுபடியும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இழுத்தே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்லீவ் நீங்கள் நார்மலாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் அளவு குறையும். அதனால் கொஞ்சம் இழுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டும் இழுத்தே எடுத்துக்கோங்க. 5.5 இன்ச் வருது. அடுத்தது கேப் ரவுண்டு, கேப் லென்த்து. ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் இதை எப்படி எடுக்கணுங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா, அதாவது 80வது கிளாஸோட பார்ட் 1ல் இந்த அளவுகள் எப்படி எடுக்கணும்னு டீட்டெயில்டாக இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஆர்ம் ஹோல், அண்டர் ஆர்ம் ஓட அந்த ப்ளஸ் சிம்பிள் அந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. கேப் ரவுண்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அந்த ஏரியாவிலேருந்து எடுத்துக்கோங்க. கேப் லென்த்து அதுலேருந்து அந்த லைன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 3 இன்ச் வருது. அதுக்கப்புறம் கேப் ரவுண்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த லைன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 6.8 இன்ச். இந்த அளவு கண்டிப்பாக இழுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸ் மோஸ்ட்டாக சுருக்கம் இருக்கும். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது அளவு ப்ளவுஸை ஒரு முறை அயர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட்டாக அளவுகள் எடுக்க முடியும். இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சார்ட் பேப்பர் இல்லைங்கிறனால 2 A4 ஷீட்டை சென்டரில் கம்மு போட்டு ஒட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது A3 பேப்பர் அளவுக்கு இருக்கும். சென்டரில் மடிச்சிருக்கேன். ஒரு ஸ்லீவ் நம்மளுக்கு போதும். அதனால் 2ஆக மடித்தா போதும். யூஸ்வலாக நம்ம சீம் அலவன்ஸ்க்கு 1.5 இன்ச் விடுவோம். அதை விட்டுட்டோம். அது நீங்கள் 1 1/4 1/2 உங்களுக்கு தேவைக்கு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த லைன்லேருந்து ஸ்லீவ் லென்த் 5.8 இன்ச்சை மேலே ஒரு முறை மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைன் ஸ்ட்ரைட்டாக வரணும். நம்ம சும்மா உத்தேசமாக பண்ணோன்னா ஒரு 1/4 இன்ச், 1 பாயிண்ட்டு இல்லைனா 1/4 பாயிண்ட், 1/2 பாயிண்ட் சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன் போட்டிருக்கேன். அது எதுக்காகனா சீம் அலவன்ஸ்க்காக. இப்போ ஸ்லீவ் ரவுண்டு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கூடவே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க சீம் அலவன்ஸ்க்காக. இப்போ எல்லா சீம் அலவன்ஸும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். கேப் லென்த்தையும் கேப் ரவுண்டையும் மார்க் பண்ண போகிறோம். அது எந்த இடத்துல மார்க் பண்ணணுன்னா இந்த மாதிரி கட்டிங் லைனில், ஸ்டிச்சிங் லைன்லேருந்து மார்க் பண்ணக்கூடாது. கட்டிங் லைன்லேருந்து தான் மார்க் பண்ணணும். எதுக்காக நான் இதை உங்களுக்கு நீட்டாக அந்த எப்படி நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்கங்கிறத லைன் பண்ணி காட்டுறேன்னா, நிறைய பேரோட கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால அல்லது கொஞ்சம் கவனக்குறைவாக கேர்லெஸ்ஸாக நீங்கள் பார்க்குறதுனால இந்த மாதிரி லைன் போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது அந்த மாதிரி சொல்லுவீங்க. அதனால தான் அந்த லைனையே நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கான பாயிண்ட்லேருந்து நீங்கள் அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணக்கூடாது. கட்டிங்க்கான பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணணும். நீங்கள் ஸ்டிச்சிங்க்கான பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ராங்கு. இந்த மாதிரி கட்டிங் லைன்லேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கேப் லென்த்து கட்டிங் பாயிண்ட்லேருந்து மட்டும்தான் மார்க் பண்ணணும். ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணக்கூடாது. மறுபடியும் கேப் ரவுண்டு 6.8 இன்ச்சை அதே லைனில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போது 2 லைனையும் ஜாயின் பண்ணிடலாம், 2 டாட்டையும். அதாவது ஷோல்டர் கூடால ஜாயிண்ட் ஆகிற அந்த ஏரியா கட்டிங் லைனில் மிட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ மார்க் பண்ண 6.8 இன்ச்சு. அந்த 6.8 இன்ச்சுக்கு அப்புறமா 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த 6.8 இன்ச் அந்த பாயிண்ட்டையும் கட்டிங்க்கான பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது ஸ்டிச்சிங்க்கான பாயிண்ட். இந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாது, கட்டிங்க்கான பாயிண்ட் கூடால ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கட்டிங்க்கான அந்த பாயிண்ட்லேருந்து 6.8 இன்ச்சு கேப் லென்த், கேப் ரவுண்டு மார்க் பண்ண அந்த இடம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த நம்ம போட்ட அந்த லைனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. கீழ்ப்பகுதியில் திரும்பியும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு மிட் பாயிண்டில் ஒரு 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஷோல்டர் பக்கத்தில் சுருக்கம் இல்லாமல் வரும். இந்த மாதிரி நம்ம 1.5 இன்ச் சென்டரில் மார்க் பண்ண அந்த ஸ்பேஸை க்ராஸ் பண்ணி, அதுக்கப்புறமா கீழே மார்க் பண்ணதோட சென்டர் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி கீழே இருக்க லைனுக்கு வர்ற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி டாட்டர் லைன் போட்டுக்கோங்க. சீம் அலவன்ஸை இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துருங்க. ஸ்லீவ் ரவுண்டு கூட அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி எடுத்துரும். இப்போ அளந்து பாருங்கள், நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு 7.8 இன்ச் அந்த அளவு கரெக்டாக வரணும். மறுபடியும் ஒருக்கா அளந்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்தோம் இல்லையா, அந்த அளவு 7.8 இன்ச் அந்த அளவு வரணும். அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக ட்ரா பண்ணியிருக்கீங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணி கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுல ப்ளஸ் சிம்பிள் கிடைக்கும். எந்த அளவுகளும் வேரியேஷன் இருக்காது. இப்போ நம்ம செகண்டாக மார்க் பண்ண மிட் பாயிண்டோட உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அந்த லைனோட மிட் பாயிண்டில் இந்த மாதிரி கிராஸ் பண்ணுற மாதிரி உள்வளைவு மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் இந்த மாதிரி உள்வளைவு கட் பண்ணோம், அதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். சீம் அலவன்ஸ் லைன்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடு தாராளமாக இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட் நம்ம லைன் போட்டிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு போட்டிருந்த லைன் அதில் கட் பண்ணலாம். ஏன்னா சீம் அலவன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம். சென்டர் நாட்ச்சு, ஆர்ம் ஹோல் நாட்ச், அண்டர் ஆர்ம் நாட்ச் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்வளைவு கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் உள்வளைவு இருக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பீஸை கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். நம்ம 2 ஸ்லீவ் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளோட 2 ஸ்லீவும் ஈக்குவல் சைஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு பேட்டர்ன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். நீங்கள் எப்போ ப்ளவுஸ் கட் பண்ண போனாலும் இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை பத்திரமா யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு சார்ட் பேப்பரில் அல்லது ப்ரௌன் ஷீட் பேப்பரில் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஸ்லீவ் அளவெடுக்கிறது பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க, உங்களுக்கே தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க, ஒரு 10 ப்ளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க. அதை பத்திரமா வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு ப்ளவுஸ் பிட்டை எடுத்து ஸ்லீவ் மார்க் பண்ண வேண்டிய ஏரியாவில் கரெக்டாக 4ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேட்டர்னை மேலே வச்சுட்டு லைன்ஸை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் பீஸோட அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸ்க்கான உள்வளைவை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். உங்களுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க,
இல்லைனா யாராவது ஒருத்தருக்கே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கண்டினியூஸாக ஒரு 10 ப்ளவுஸ் ஒருத்தங்களுக்கே ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி பி, ஃப்ரண்ட் சைடு எஃப், பேக் சைடு பின்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அளவுகளையுமே கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, கேப் லென்த்து, கேப் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.